ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் விஜய். இன்றைக்கி வந்து சூப்பரான ஒரு கூட்டு வெரைட்டி தான் நான் காட்ட போகிறேன். இது வந்து கேபேஜி முட்டைக்கோசு கூட்டு. இந்த கூட்டு செம்மையாக இருக்கும், ரொம்ப ருசியாக இருக்கும். அதே மாதிரி செய்ய முறையும் ரொம்ப ஈஸி. இது வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது வந்து சப்பாத்தி ரோட்டிக்கு எல்லாம் நல்லாயிருக்கும். அதே மாதிரி சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து 5 நிமிஷத்தில் சட்டுன்னு பண்ணிடலாம். இந்த முட்டைக்கோசு கூட்டு எப்படி பண்ணலாம் நம்ம இன்றைக்கி பார்க்கலாம் வாங்க. இது ஃபஸ்ட் டைம் நீங்கள் வீடியோ பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போது ஒரு குக்கரில் ஒரு கப்பு பாசிப்பருப்பு, அதான் பாசிப்பருப்பு போட்டு நல்லா ஒரு வாட்டி கழுவிட்டு இது தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு அப்புறமா இதில் நல்லா தண்ணி ஊற்றிட்டு இதில் கொஞ்சம் மஞ்சத்தூள், அப்புறம் முட்டைக்கோசு இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி அது போட்டுக்கோங்க. ஒரு 1/4 கிலோ முட்டைக்கோசு சேர்த்துருக்கேன். இதில் ஒரு 2 தக்காளி பழம் போட்டிருக்கேன். அப்புறம் மஞ்சத்தூள் போட்டு குக்கர் மூடி போட்டு இது வந்து 2லேருந்து 3 விசில் வர வரைக்கும் நம்ம வேக வச்சுக்கணும். அது வேகிறதுக்குள்ளே ஒரு மிக்சி ஜாரில் ஒரு 3 பச்சை மிளகா, கொஞ்சம் தேங்காய் நல்லா மிக்சியில் தண்ணி கொஞ்சம் ஊற்றிட்டு மிக்சியில் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கணும். இது எவ்வளோ சாஃப்டாக அரைக்கிறீங்களோ கூட்டு அவ்வளோ நல்லாயிருக்கும். இந்த மாதிரி சாஃப்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போது கடாயை சூடு பண்ணி கொஞ்சோண்டு தேங்காய் எண்ணெய் விட்டுக்கோங்க. தேங்காய் எண்ணெய் தான் கூட்டுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இதில் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா வெடிஞ்சதுக்கப்புறம் இதில் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. அப்புறம் கருவேப்பிலை, காஞ்ச மிளகா போட்டுக்கோங்க. இது போட்டதுக்கப்புறம் நம்ம இப்போது இது ரெடி பண்ணுறதுக்குள்ளே நம்ம போட்ட பருப்பும் நல்லா வெந்துருச்சு. இப்போ அந்த பருப்பு இதில் கொட்டிடுங்க. நல்லா இந்த பருப்பெல்லாம் இது பண்ணிவிட்டு அப்புறமா கொஞ்சோண்டு தண்ணி கூட ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் நம்ம ஏற்கனவே கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா தேங்காய் பேஸ்ட்டு, அந்த தேங்காய் இது பண்ணது அரைச்சி வச்சுருக்கோம் தேங்காய் பேஸ்ட்டு இதில் போட்டுருங்க. தேங்காய் பேஸ்ட்டு போட்டதுக்கப்புறம் அந்த விழுது போட்டதுக்கப்புறம் ருசிக்கு ஏற்ப உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டதுக்கப்புறம் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பார்த்திங்களா அந்த கூட்டு அந்த திக்னஸ் அப்படியே செம்மையாக வந்துடுச்சு. நம்ம போட்ட தேங்காய் நல்லா இதில் மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ ஒரு 2 நிமிஷம் இந்த தேங்காய் போட்டதுக்கப்புறம் கொதிக்க விடுங்க. நல்லா 2 நிமிஷம் கொதித்ததுக்கப்புறம் நீங்கள் இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ண வேண்டியது தான். இந்த கூட்டு வந்து இப்போ நம்ம கொத்தமல்லி தழை மேலே வேணால் அப்படி தூவிக்கலாம், இல்லை இப்படியே நம்ம சர்வ் பண்ணலாம். சுவையான சூப்பரான கோஸ் கூட்டு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். எனக்கு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அது வரைக்கும் உங்கள் விஜி.